அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மிட்நைட் பார்ட்டி நிகழ்ச்சியில வந்து யார பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் படத்துல வந்து பேய் தான் வந்து மத்தவங்கள போடும். ஆனா இவரு வந்து பேயே போட்டவரு. தப்பா நினைக்காதீங்க. பேய வச்சு நெறைய சம்பவம் பண்ணவரு. அவர் தான் வந்திருக்காரு. மிஸ்டர் சுந்தர் சி அவர் வந்து வர இருக்காரு. இப்போ அவருக்கு கால் பண்ணிடுவோம். ஹலோ சார். ஹலோ சார் வந்துட்டீங்களா? சார் நான் நீங்க அம்ச்ச லொகேஷன்ல தான் நிக்கிறேன். ஆ. இங்க ஒரே இருட்டா இருக்கே சார். சார் அப்படியே அங்க லெஃப்ட் சைடுல ஒரு படிக்கட்டு தெரியுதா? ஆமா சார், அங்க இருட்டா இருக்கே. இல்ல அதான் சார் உங்களுக்கு ஏத்த மாரியே நாங்க ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இருட்டு. அப்படியே மேல ஏறி வந்துருங்க. வணக்கம் வணக்கம் சார். சாரி, இதுல ஆன் ஆயிடுச்சு. வணக்கம். எப்படி சார் நம்ம செட்டப்லாம்? செட்டப்பா பல்லு குத்துற குச்சிக்கு பப்பாளி பழம் கேக்குதா? மூக்குத்தி அம்மன் 2. ஆமா சார். எப்படி நடந்தது? எப்படி நடந்ததுன்னா நயன்தாரா போயிட்டு ஜெய் கதை சொன்னேன். விக்னேஷ் சிவனுக்கும் அவங்களுக்கும் உட்கார வச்சு கதை சொன்னேன். பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுல்ல. புரியுதா? they are not normal people. ஓகே. சோ அதனால தான் அவங்கள வந்து நீங்க அம்மனா செலக்ட் எஸ். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. எஸ், they are not normal people. they are different people. வேற சரி, ஓகே சார். நம்ம மூக்குத்தி அம்மன் 2 பத்தி பேசுவோம். அந்த காம்போவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பர் படம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சூப்பர் படம். ஆர்ஜே பாலாஜி, நயன்தாரா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இதுல நீங்க வந்து அந்த பூஜையில வந்து நிறைய பேர் இங்க சொல்லுங்க. மீனா மேம், ரெஜினா கசன்ட்ரா, புஷ்பா தமிழாவோட மியூசிக் வேற. எஸ். ஒரு அம்மன் படத்துல எப்படி இதெல்லாம் செட் ஆச்சு? அதுதான் இங்க வந்து ட்விஸ்டே. அதாவது இந்த மூக்குத்தி அம்மனுக்கு ஹிப்ஹாப் மியூசிக் போட்டா எப்படி இருக்கும்? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. மக்கள்லாம் இப்பதான் என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப மக்கள் அப்பதான் யோசிப்பாங்க, எப்படி அம்மனுக்கு மியூசிக் போடுவாரு சார். அது எனக்கு எப்படி போடுவாரு எனக்கு தோணுது. அவர் எப்பவுமே டைட்டில் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா படத்துலயும் ஒண்ணு போடுவாரு. அது மாதிரி இப்போ அந்த மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாரு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது சார். அவர் டைட்டில் தீம்ல வந்து பயங்கரமான ஆள். நீங்க வேற சும்மா உங்களுக்கு டைரக்டர் நான் சொல்றபடிதான் மியூசிக் போடுவார். புரியுதா? ஆம்பளை படத்துலயே பார்த்துட்டோம். அவர் எங்க நீங்க சொல்லி எல்லாம் போட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் போட்டாரு. ஏதோ அது ஹிட் ஆயிடுச்சு. அது நான் தான் அந்த வரிகள்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்பதான் அதனாலதான் ஹிட் ஆச்சு. சரி, அதை விடுங்க. படத்தோட எப்படி போயிட்டு இருக்கு படம்? ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சும்மா அப்படியே அம்மன் வந்து சும்மா அப்படியே தக 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 மூக்குத்தி அம்மன் நின்றாங்க அப்படியே. பிகாஸ் தே ஆர் நாட் நார்மல் பீப்புள். நோ இல்ல, எனக்கு என்னன்னா ஒரு அம்மனை வந்து இப்படி யாரும் வர்ணிக்க மாட்டாங்க சார். தக 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 மூக்குத்தி அம்மன் அது ஒன்லி சுந்தர் சியால மட்டும்தான் முடியும். அப்ளாஸ். அதுல பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. இதுல நான் என்ன சொன்னேன், கதை சொல்றப்ப விக்னேஷ் சிவனுக்கே தெரியாது நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அது அந்த பயலுக்கு தெரியாது. என்ன பண்றது? படத்துல ட்விஸ்டா இல்ல அவர் லைஃப்ல ட்விஸ்ட் வச்சிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் கேள்வி இல்ல சார், கேக்குறேன் சார். படத்துல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. எப்படி லைஃப்ல வைப்பாங்க? அது படத்தை அப்பதான் நீங்க பாப்பீங்க. படத்துல ட்விஸ்ட்னா அவரு எதுக்கு பக்குன்னு ஆகுது? ஆமா, அவருக்கு பக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? படத்தை வச்சு ஓட்டுனவங்களை தெரியும். ப்ரோமோ சாங்க வச்சே படத்தை ஓட்டுன ஒரே ஆள் நம்ம சுந்தர் சி அவர் மட்டும். நீங்க அரண்மனை 4 படம் எல்லாருமே பாத்தீங்கல்ல, அச்சோ வச்ச பாட்டு எதுக்கு? அந்த படத்தை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஜூம் வச்சுங்க அவர் பேசுங்க. எதுக்கு? சும்மா இவரோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறாரு ப்ரோமோ சாங்னு சொல்லிட்டு. சார் என்ன சார், என்ன மக்களுக்கு என்ன சார்? இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு அடி. என் படம் ஏன் மினிமம் கேரண்டி படமா இருக்கு தெரியுமா? கிளாமர் சீன் கரெக்டா பிடிச்சிங்க. கிளாமர் சீன், கமர்ஷியல் சாங், அங்கங்க அப்பப்ப சின்ன சின்ன பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு தெரியும் சார். இவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஹீரோயினுக்கு கிளாமர் சாங் வச்சு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஹீரோக்கு கிளாமர் சாங் வச்ச ஒரே ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சி மட்டும் தான். வின்னர் படத்துல ஒரு பாட்டு இருக்கும்,
பிரசாந்த் சட்டையெல்லாம் அவுத்து வச்சு அவரே சொல்லிடுறாரு ஒரு இன்டர்வியூல. அத வேற எந்த உயிர் தோழி காப்பிரைட். சாரி சாரி எந்த உயிர் தோழியே உந்தன் கிரண் கூட வேஸ்ட் தான். மதகராஜா ஏன் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஹிட் ஆயிருக்கு? சந்தானம் காமெடி. ஆமா ஏன் சார் சந்தானம் காமெடி அந்த அளவுக்கு யாரும் ரசிக்கல சார். ஆனா அஞ்சலியோட கிளாமரும் இன்னொரு ஹீரோயின் வரலட்சுமி இவங்க 2 பேரையும் ஒரு மசாலா மிக்ஸ் போட்டு தொப்புல காமிச்சு ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து பாப்பானுங்க சார். இந்த தடவை 2K கிட்ஸ்ல ரொம்ப வெறியா இருக்கானுங்க வேற. இப்படிதான் ஓடிச்சு. ஏன்னா இப்ப ரீல்ஸ்லயே வந்து அவனை நிறைய பாத்துட்டானுங்க. நான் வேற பயந்துட்டேன். ஐயோ ரீல்ஸ்லயே இந்த அளவு காட்டுறாங்கன்னா இப்போ நம்ம படம் ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் தான் நான் யோசிச்சு எல்லாம் அதுக்கே க்ளோஸ்அப் வைங்கடா 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 சொல்லி க்ளோஸ்அப் வச்சு 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 படம் ஹிட் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் நமக்கே தோணும், சினிமா தெரிஞ்சவனே தெரியாதவனோ எதுக்கு இங்கெல்லாம் க்ளோஸ்அப் ஷாட் போகுதுன்னு தோணும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க சார். எனக்கு நிறைய அம்மன்லயும் ப்ரோமோ சாங் இருக்கா சார்? இந்த கேள்வியை அடுத்து ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? இந்த ட்விஸ்ட்னு ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அங்க இருக்காது, அது அங்க வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகேங்களா? எனக்கு இப்போ டைம் ஆகுது. சரி நான் கிளம்பட்டுங்களா? இன்டர்வியூ முடிச்சுக்கலாமா? ஓகே சார். நன்றி மக்களே. ஐயோ முட்டி கேட்டானோ சார்? சார் சார் பரவாயில்ல சார், நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் சார். ஏன் சார் அழுவுறீங்க அதுக்குன்னு? சார் என்ன சார்? சார் கேமரா ஆன்ல இருக்கா? ஆமா சார், இப்போதான் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணுங்கப்பா. இது அப்படியே போடுங்க. நான் அழுவுறது எல்லாருக்கும் தெரியணும். சரி, உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்ல, கொடுங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சார் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்னை பற்றி. என்ன எதுக்கு எனக்கு எதுக்கு இன்ட்ரோ? பாருங்க, அந்த கேமராமேனுக்கே நீங்க யாருன்னு தெரியாது. சரி ஒரு விஷயம் சொல்லணும். நீங்களா ஃபோன் பண்ணீங்க? சொல்றேன் இரு. அழுதுருக்கேன்ல, அவன் டென்ஷன்ல இருக்கான். மூடிட்டு போற டைம்ல வந்து வெறுப்பேத்துனுங்கற நீ. சரி சரி சார், இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, யார் அவரு? ஆமாமா, சுந்தர் சி. ஆமா, சூப்பர் டைரக்டர். இப்போ அவர்கிட்டலாம் வந்து இப்ப இருக்கிற டைரக்டர்லாம் வந்து கத்துக்கணும். படம் எப்படி நல்லா எடுக்கிறோம் நல்லா எடுக்கல அது செகண்டரி, படத்தை எப்படி ஓட வைக்கணும்ன்றதை கத்துக்கணும். வச்சு 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 சார் இன்டர்வியூன்னு வந்துட்டா நேர்மையா அவருக்கு பத்தி தான் கம்ப்ளைண்ட். அவரை பத்தி கம்ப்ளைண்ட்? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியும்ல? படம் பண்ணாரு. இப்ப என்ன படம் பண்ணிருக்காரு? பண்ணிட்டு இருக்காரு மூக்குத்தி அம்மன். அதுல யார் அம்மன்? சார் என்ன சார், நான் என் வயால சொல்லணுமா? அத உங்க தங்கம். என் தங்கம். தங்கத்தை எப்படி காட்டணும்? தங்கம் மாதிரி தானே காட்டணும். ஆமா, அவர் தான் தக 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 தகன்னாரு. பாருங்க, அவர் வந்து கதை சொன்னாரு, எனக்கும் சொன்னாரு, என் தங்கத்துக்கும் சொன்னாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? ஷூட்டிங். அவருக்கு மூக்குத்தி அம்மன் 2 சொன்னாரு, உங்களுக்கு என்ன கதை சொன்னாரு? அதேதான் சார், அதேதான் சொன்னாரு. உங்களுக்கு கேரக்டர் அதுல? எனக்கு இல்ல சார், என் தங்கத்துக்கு தான். தக 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 தங்கத்துக்கு தான் சார் அதுல கேரக்டர். நீங்க சும்மா வந்து கேட்டீங்களா? என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வந்திருக்கேன் நான். விஷயத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். அவரு வந்து மூக்குத்தி அம்மன் 2ல படத்துல அம்மன் கேரக்டர் என் தங்கம். தக 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 மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி அம்மன் தக 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 தங்கத்தை வந்து நல்ல கேரக்டர் சூப்பரா நடிக்க வச்சாரு சார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் பேக்கப்னு நினைச்சேன். அப்புறம் வந்து எப்பவுமே எனக்கு ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் நான் தான் பார்ப்பேன். அப்படிங்களா? ஆமா, லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து என்ன பண்ணாரு, ஒரு டிஃப்ரெண்டான காஸ்டியூம் எடுத்துட்டு வந்தாரு. ஓகே, இது என்ன சார் காஸ்டியூம்? இது அம்மன் காஸ்டியூம் தான் எப்பவுமே கொடுப்பீங்க அவங்கள அப்படின்னா? இல்ல சார், லாஸ்டா ஒரு சாங் இருக்கு. ப்ரோமோ சாங்கா? ஆமா சார். போடு வெயிட்டா. சுந்தர் சீனா சும்மாவா? ஐயோ என்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கறா? சப்போர்ட்லாம் பண்ணல சார். அவங்கள வந்து ரொம்ப நாள் ஆச்சு வல்லவன்ல பார்த்தது. அது என் பொண்டாட்டிடா. அதான் சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கன்னா, அதுவும் சுந்தர் சி படத்துல எப்படி இருக்கும், சும்மா இருக்கிற ஃபிகரே நல்லா இருக்கும். கொடுத்து வச்சாரு சார். நீ கொடுத்து வச்சானா? டேய், நான் கொடுத்து வச்சானா? ஆமா, ஏமாத்திட்டார் சார். ப்ரோமோ சாங்லாம் இல்ல. நீங்க போய் ஷூட் பண்ண விடாம தடுக்க வேண்டியதானே? சும்மா இருக்கிறதுலாம் கேஸ் போறீங்க, இதுக்கு போட மாட்டீங்களா?
நீங்க ஒரு கேஸ் போட்டீங்கல்ல என்ன கேஸ் மிஸ்டர் டி மேல இதுல வந்து நீங்க 3 செகண்ட் வீடியோ ஃபோன் வரலையே வைப்ரேட்ல வச்சிருக்கேன் சார். தங்கமே நான் பாடுவானே வந்துடுறேம்மா. ஓ அங்க இருக்கியாம்மா? அதான் வந்துடுறேன். தங்கமே நான் எல்லாம் கத்து சார் வேணாம் சார் ப்ளீஸ். சரி மெதுவா பாடுறேன். தங்கமே போய் சொல்றேப்பா. தேடி வந்தேன் நானே. இப்போ வந்து நம்ம தமிழ் டச்சி இப்போ இது ப்ளூ சட்டை மாறுற மாதிரி பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அப்புறம் வந்து அவர் ஆக்டர் ஆகிட்டாரு. ஆக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா டைரக்டர் ஆகிட்டாரு. டைரக்டர் ஆகிட்டாவது சும்மா இருப்பாருன்னு பார்த்தா பெரிய பாரதி ராஜா நினைப்ப மனசுல யாரை வேணாலும் கல்ல கூட நடிக்க வச்சிருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து அங்க எங்க ஹீரோவை தேடி இருக்காரு. சரி எந்த பக்கம் திரும்பலான்னு பார்த்தா ஒரு பையன் கே அதாவது குட்டி குஞ்சான் ஒருத்தன் வந்து இங்க படுத்துட்டு இருந்திருக்காப்புல இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாரு. அதுதான் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் தனுஷ் அவர் வந்திருக்காரு. அவங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்போம். கமான். நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடலாங்களா? நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அப்படி நான் வந்து ஒரு பெஸ்ட்டை தான் நான் வந்து எப்பவுமே டெலிவர் பண்ணுவேன். நான் வந்து ஏனோ தானோ படம் எடுக்கிற ஆள் கிடையாது. ஒரு பெஸ்ட்டை டெலிவர் பண்ணணும்னா நம்ம எப்படி எடுக்கணும்? நீக் மாதிரி எடுக்கணும். நீக் மாதிரி எடுத்தா அந்த படத்தை எப்படி வந்து நீங்க எப்போ வந்து ரெடி பண்ணீங்க? இவர் தான் நடிக்கணும்னு எப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி? இவ்வளோ உஷார் பாரியா இந்த ஆளு. அவருக்கு பையன் இருக்கும் அதே வயசுல. இல்ல அவருக்கு நடிக்க வைக்கல. அவருக்கு பயங்கரமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீக் மாதிரியா சார்? இல்ல அவருக்கு ஆக்ஷன் ஸ்டோரி ஒன்று இருக்கு. ராயன் மாதிரியா? நீங்க சும்மா சொல்லாதீங்க சார். படம் நல்லா இருக்கு சார். நான் செகண்ட் பார்ட் பிளான் பண்ணிருக்கேன். ஏது செகண்ட் பார்ட் ஒரு பிளான் இருக்கு, எடுக்கல. இந்த ஆபீஸை தாண்டதுல போச்சுறாது. அந்த பிளானாவே இருக்கட்டும், எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகே ஓகேவா? சரி சார். சரி இப்போ நீக் படம் விடுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நல்லா இருக்கு, மக்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன். இல்ல சார் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அது நீங்க உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன் அப்புறமா. வந்து இப்போ ஒரு அக்கா பையனுக்கு வந்து ஒரு பசிச்சுன்னா சாக்லேட் வாங்கி கொடு, இல்லைன்னா பன்னு வாங்கி கொடு, அதுக்கு மேல போனா பாப்கார்ன் வாங்கி கொடு, அதுக்கும் மேல வந்துச்சுன்னா ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி ஏதாவது வாங்கி சிக்கன் அந்த மாதிரி வாங்கி உங்களே தெரிஞ்ச அந்த மாதிரி வாங்கி கொடு. அதை விட்டுட்டு PUND மாதிரி ஒரு படத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் வந்துச்சு. மீம் தானே? நீ கேட்கலையா? மீம் பார்த்துட்டு உங்களை நான் கேட்கறேன். அதோட அர்த்தம் தெரியுமா? நான் சொன்ன சரி PUND நீக்கு விட்டுருங்க. அது விட்டுறலாமே. அதை விட்டுருங்க சார். பார்ட்டும் விட்டுருங்க. ஆமா அஜித்தை வச்சு ஏதோ படம் பண்ண போறீங்களாமே? கேட்கலான்னு போனேன். வெளியே தொத்தி அமிச்சிட்டாங்களா? ஆனா அவர் தொத்த மாட்டாரு. அவர் எக்ஸ்வினோத்தே வர சொல்றாரு. இல்ல கொடுக்கவே இல்லை. என்ன பேசவே இல்லையா சார்? ஆமாங்க சார். இது ரொம்ப கஷ்டம். சிறுத்தை சிவாவை கம்பேர் பண்ணும்போது நீங்க நல்ல டைரக்டர் தான் சார். அப்படியா? ஆமா ஆனா அவரெல்லாம் கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுக்கலன்னும் போது கேவலமா இருக்கு. சரி போங்க. இப்ப யாரை கேவலப்படுத்துறீங்கன்னு தெரியல. திடீர்னு பாராட்டவும் செய்றீங்க. என்னங்க நீங்க? அதுதான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டோட. இதுதான் இந்த மிட் நைட் பார்ட்டியோட ரகசியம். ஜேர்னலிஸ்ட். நான் அட் அ டைம் 3 ஃபிலிம்ஸ் வந்து டைரக்ட் பண்றேன், 3 ஃபிலிம்ஸ் நடிக்கிறேன். ஹாலிவுட்ல வேற இட்லி கடையா சார் தள்ளி போச்சு? இட்லி கடையில சில போர்ஷன்ஸ்லாம் பாக்கி இருக்கு. நான் படம் பார்த்தேன். கொஞ்சம் எனக்கு நீ படம் பாத்தீங்க எடுக்கல அப்போ? என்ன எடுத்துட்டு தானே பாப்பாங்க. இல்ல புத்திசாலித்தனமா பேசாத நினைக்கிறேன். இல்ல நான் என்ன நினைச்சேன், குட் பேட் அக்லில டீசர்ல ஒரு குத்துனாங்கல்ல, அதனால இட்லி கடை சதுரிச்சு போல அப்படின்னு யோசிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒன்றும் அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இங்கே பாரு, நான்லாம் எடுத்தேன்னு வச்சுக்க பயங்கரமா எடுப்பேன். தேவையில்லாத வேலைலாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஒரு லைட் ஆஃப் ஆகுது. சும்மா உட்காந்து பேசியிருந்தா நைட் டைம்ல அவன் தூங்குவான். நான் கிளம்பு ஏஞ்சி. ஓகே நன்றி. இத்துடன் இந்த ப்ரோக்ராம் நிறைவடைது. நான் ஏன் சொல்றேன், அதை நீ தானே சொல்லணும். அதுல பேசுனது பேசிட்டு இதையும் சேர்த்து பேசிட்டு போ. சரி ஓகே நன்றிங்க. மிட் நைட் மசாலாவா இது? என்ன தெரியாதியா இப்போ லைட்? சரி ஓகே பாய்.